உணவு குழாய் புற்றுநோய் அதாவது ஈசோஃபேஜியல் கேன்சர் வரதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதாவது நெஞ்செரிச்சல் நோய் GERD அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி நெஞ்செரிச்சல் நோய் இருக்கிறவங்க சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காமலே இருந்து உணவு கட்டுப்பாடும் இல்லாமலே இருக்கிறப்ப பல வருஷங்கள் அவங்களுக்கு அப்படியே இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல வந்து கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ் அதாவது பேரட்ஸ் ஈசோஃபேகஸ்ன்னு சொல்கிறோம், அந்த ஸ்டேஜில் இருக்கும். அந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, ஃபுட் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அது பல வருஷங்கள் கழிச்சு கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே நெஞ்செரிச்சல் நோய் இருக்கிற எல்லாருமே வந்து பயப்பட தேவையில்லை. நம்ம ஃபுட் கண்ட்ரோல் சரியாக இல்லாமல் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி மாறுறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு வந்து இருக்குது. ரெண்டாவது முக்கியமான ரீசன் வந்து ஸ்மோக்கிங். ஸோ இந்த புகைப்பிடித்தல் வந்து ஈசோஃபேஜியல் கேன்சருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். சில பேர் வந்து நான் ஸ்மோக்கிங் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப நம்ம வந்து கேள்வி கேட்கும்போது புகையிலை போடுறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ புகையிலை பாக்கு ஃபார்மில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய விதங்களில் வந்து இருக்குது. இந்த புகையிலையும் உணவு குழாய் புற்றுநோய்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன். அடுத்ததாக வந்து ஆல்கஹால். ஸோ மது அருந்துதல் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனாலையுமே உணவு குழாயில் வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு ரீசன் வந்து ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது. இதனாலையுமே உணவு குழாயோட அடிப்பகுதியில் அதிகமான கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஆறாவது முக்கியமான ரீசன் வந்து ஃபுட். ஸோ நம்ம எடுக்கிற ஃபுட்டில் வந்து நிறைய ப்ராசஸ்டு நான் வெஜிடேரியன் ஃபுட் இருக்கும்போது சில நேரங்களில் ரொம்ப பேக் பண்ணி மாதக்கணக்கில் இருந்து அந்த நான்வெஜ்ஜை நம்ம சாப்பிட்றப்ப, அதே மாதிரி நான் வெஜிடேரியன் மட்டும் இல்லை மற்ற ப்ராசஸ்டு வெஜிடேரியன் ஃபுட்டுமே நம்ம எடுக்கிறப்ப இந்த மாதிரி வந்து கேன்சர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கிறப்ப, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுக்கிறப்ப இந்த சான்சஸ் வந்து குறையுது. கடைசி ரீசன் வந்து ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு சில தொழில்கள் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய கெமிக்கல் எக்ஸ்போஷர், டாக்ஸின் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கும். வருஷ கணக்கில் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து எக்ஸ்போஷர் இருக்கும்போது அதனாலையுமே வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 7 ரீசன்ஸ் இந்த உணவு குழாய் புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள் நம்ம பார்த்தோம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.